அயலி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அயலியோட அப்பா கல்யாணத்துக்காக கொடுக்க வேண்டிய வச்சிருந்த பணத்தை தேடிட்டு இருக்க அந்த கேப்ல செடி என்ன அயலியோட அப்பாவுக்கு கால் பண்ணி எல்லா உண்மையும் சொல்றாங்க. உங்க வீட்டு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கா, அந்த பையன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொன்னதை செல்வநாயகி கேட்டுட்டு அது ரித்திகா தான் நினைச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு மனமேடையில எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல தான் கரெக்டா அயலி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு வராங்க. அங்க வந்ததுமே நடக்கிற எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நீ பணத்தை கொண்டு வந்தாலும் உங்க வீட்டு பொண்ணு சரியில்லை, இவ ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கா, நான் தான் அந்த செடின்னு சொன்னதை மொத்தமாக கேட்டுட்டேனே அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல அயலிக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஒரு பக்கம் ரித்திகாவோட கல்யாணம் நடக்கணும், இன்னொரு பக்கம் தீப்தியை காப்பாற்றணும். தீப்தி பற்றின உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக அத்தை தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு அயலி யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் இந்த மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு செல்வநாயகி சொன்னதை கேட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டு இருக்க அயலி என்ன பண்ணுறாங்கன்னா, செடின்னு சொன்னது ரித்திகாவை பற்றி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் அப்போ யாரை பற்றி அவன் சொன்னா, இந்த வீட்டு பொண்ணுன்னா அப்ப யாரை பத்தி சொன்னா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அயலி வேற வழி இல்லாம அந்த பழியை தூக்கி அவங்க மேல போட்டுக்கிறாங்க. செழியன் சொன்னது என்னதான், நான் தான் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அயலியோட அப்பாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. இப்படி என் மானத்தை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி அயலிய ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அயலி ஒழுங்கா உண்மையை சொல்லு, ஏன் இப்படி எல்லாம் பண்ண, இந்த பணத்தை எதுக்காக எடுத்த, எதுக்காக செழியன் அந்த மாதிரி சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அயலிக்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. கூடவே தீப்தியும் பத்மாவும் நின்றுட்டு இருப்பாங்க. அயலியோட அப்பா அயலியை கேட்டதுமே தீப்தியால் பொறுத்துக்க முடியாமல், மாமா தயவு செஞ்சு அயலியை திட்டாதீங்க, அயலி எல்லாமே எனக்காக தான் பண்ணான், அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, செய்யன்னு சொன்ன பொண்ணு நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் அவனை லவ் பண்ணி ஏமாந்துட்டேன், எல்லா தப்பும் ஏன் மேலே தான், என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் அயலி எதுவும் சொல்லாதீங்க, அயலி என்னை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க மாமா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அயலியோட அப்பாவும் அயலிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ பத்மா ஒரு பக்கம், ஏண்டா என் பேத்தி எப்பவுமே தப்பு பண்ண மாட்டான்னு நான் தான் சொன்னல, நீ தான் இப்படி கோவப்பட்ட அப்படின்னு சொல்லி அயலி எல்லாரும் வெளியில வராங்க. செல்வநாயகி அப்பவும் இந்த கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறமா சிவா வராரு. சிவா அந்த தினேஷை கூட்டிட்டு அயலி மேல இப்படி ஒரு பழியோட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தினேஷை எல்லா உண்மையும் சொல்றாங்க. தினேஷா தீப்தி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இந்த மாதிரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இப்படியெல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் மார்ஃபிங் பண்ணி போட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடுது. இன்னொரு பக்கம் அந்த ப்ரூஸ்லி யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த காலை ட்ராக் பண்ணியிருப்பாங்க. அப்போது அதிகமாக அந்த ப்ரூஸ்லி கபிலனுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த நம்பரை எடுத்து அயலிக்கு அனுப்புகிறாங்க. அயலி இந்த நம்பரை வச்சு நீ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அயலிக்கு அந்த நம்பரை அனுப்பிடுவே. அயலி அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கபிலனோட மொபைலை பாவை தான் வச்சுருப்பாங்க. பாவை வச்சுக்கிட்டு கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அயலி அப்போ கால் பண்ண பாவை அந்த காலை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.